இன்றைய சூழலில் அதிக நெருக்கடி, ஆனா பெண்ணா அப்படின்னா, நீ என்ன தலைப்பில் பேசுறேன்னா, ஒரு மாறுதலுக்காக பெண்களேன்னு அவ்வளோ சிரிப்பு. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் ஒரு நல்ல தலைப்பில் பேச போறீங்க, போய் பேசுங்கன்னா. நடுவர் யாருங்கன்னு கேட்டான். பேராசிரியர் ராமச்சந்திரன். அவர் நல்லவராச்சேன்னா. உங்களை ஏமான பெண்களுக்கு தான் எப்படியும் தீர்ப்பு தருவார், அதனால பெண்கள் தான் ஜெயிக்கும்னு சொல்லி அனுப்பிச்சான். அது உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, என் ஒய்ஃபு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க. அவங்க நினச்சது நடக்கலைன்னா திட்டுவாங்க. அது அவங்க திட்டுறது எனக்கு பழகிடுச்சு. உங்கள் இஷ்டம். அப்புறம் ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து தானே திட்டுவாங்க? இல்லை வந்து திட்டுவாங்க. ஐயோ, என் சொந்தக்காரன்லாம் அப்படி தான் ஓடணும். எனக்கு முன்னால் சிவகுமார் பேசினார், நல்லா பேசினார். அவர் பேச்சு எப்போவுமே பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடுவோம்ல. என்னமோ விழிப்புணர்வு, அது உணர்வு, இது உண்ட என்ன இன்னைக்கு அதானுங்க. பொண்ணு பார்க்க போனால் கேள்வி கேட்குறது, படிச்சிருக்கியா, வேலைக்கு போறியா, சம்பளம் பண்ணியா, சமையல் பண்ணியா. வேலைக்கும் போகணும், சம்பளமும் வாங்கிட்டு இவங்கிட்ட கொடுக்கணும், சமையலும் பண்ணணும், வீடியும் பார்த்துக்கிட்டோம். நீ பேப்பர் படிப்ப, நீ என்னடா கேள்வி கேட்குறது? அது திருப்பி கேட்டுதுன்னா நீ எங்கே போவ? உங்ககிட்ட இருக்கிற பேட் ஹாபிட் லைனாக ஒன்று சொல்லு அப்படின்னா. என் ஒய்ஃபை என்ன கேட்டாங்க, சார் உங்ககிட்ட ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கான்னு. பக்குனாச்சு. எத்தனை சொல்கிறது? அப்புறம் பொதுவாக இல்லைன்னுட்டேன். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? என்னங்க பெண்கள் எவ்வளோ விட்டு கொடுக்குறாங்க சார். மாமியார் வீட்டுக்கு போய் தான் படித்த டிகிரிக்கு வச்சிடறா. தான் படித்த ஒரு பொண்ணுங்க ஷீல்டெல்லாம் வாங்கியிருக்கோம் ஓட்டப்பந்தயத்தில், எல்லாத்தையும் வீட்டிலே வச்சுட்டு போகுது. பேச்சு போட்டியில் கப்பு வாங்குச்சு, எல்லாத்தையும் வீட்டிலே வச்சுட்டு போகுது. ஏன்னா மாமியார் வீட்டுக்கு அதை எடுத்து போக முடியாது. சொல்ல முடியுமாங்க மாமியார் வீட்டில் போய், அத்தை பேச ஆரம்பிச்சேன்னா நான் தான் ஜெயிப்பேன், எங்கே பேசி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை மாமியார்கிட்ட வந்து, அத்தை நான் எப்படி ஓடுவேன் தெரியுமா, 1 2 3 சொல்லுங்கள், 3ஆவது தெருவில் நிற்பேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் பெண்கள் ரொம்ப பாவங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு போச்சு, அவங்க அத்தை அவங்க மாமியார் கையை பிடிச்சி இழுத்து போனான். என்னன்னா ஒரு இருட்டு ரூமு, அதில் இந்த நைட்டு 0 வாட்ஸ் பல்பு, கட்டில் ஓரத்தில் ஒரு கிழவர் இன்றைக்கோ நாளைக்கோன்னு படுத்துனுங்கிறாரு. மாமியார் கிழவி சொல்லுது, இதுதான் எங்கள் வீட்டிலே மூத்தவர், பெரியவர், 95 வயசு இருந்துச்சு. அந்த ஊர்லேயே அந்த ஆள் தான் மூத்தவர், 95 வயசு இன்னும் போகல. இவரால் தான் உனக்கு கல்யாணம் நடந்தது, ஏன்னா அவர் வந்து பேரனுக்கு மருமக வரணும்னு ஆசைப்பட்டார், நீ வந்துட்டேன்னு. இவளுக்கு கோபம். சில பெண்களுக்கு சார் வீட்டில் வளரும்போது சில இதெல்லாம் பிடிக்காது. இப்போ இந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை, இந்த ஃபினாயில் வாசனை, மருந்து நெடிலாம் பிடிக்காது. அந்த ரூமுக்கு போகும்போதே இந்த பொண்ணுக்கு கப்புன்னு வாயடைச்சி வாந்தி வந்துச்சு. வெளியில் வந்தால் அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா இங்கே ஒரு தாத்தா இருக்கிறாருமா, ஒரே நாத்தம்மா, டெய்லி அவர் ரூமுக்கு எப்படிம்மா போகிறது, என்னம்மா என்ன இங்கே கூட்டின்னு வந்து விட்டுட்டியேன்னு பொண்ணு அழுகுதுங்க. அதுக்கு எதிர் சைடில் அம்மா சமாதானம் சொல்கிறா, பாவம் நீ ஒன்றும் பண்ணாதம்மா, நான் கூட கவனிக்கல, கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எதுக்கும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுறேன்னு வேண்டிக்கம்மா. எதுக்கு? தாத்தா சீக்கிரம் இட்டும் போகிறதுக்காக ஆஞ்சநேயருக்கு வடமாலை. யார்? அம்மா சொல்லுது. வேறு வழி கிடையாது. வேறு என்ன பண்ணுவாங்க? அனுமாருக்கு என்ன வேலைலாம் கொடுக்குறாங்க பாருங்க. அது இந்த பொண்ணோட குணம் சார். எவ்வளோ பிரச்சனை தன்னை மாற்றிக்குது. 6 மாதம் கழிச்சு அதே பொண்ணு அதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா அந்த தாத்தா இப்போ என்னை பார்த்தோன்னா அடையாளம் தெரியுதுமா, உள்ளே போனோன்னு கூப்பிட்றாருமா, தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாருமா. அதே பொண்ணு. அம்மா பெரியவங்கன்னா அப்படி தான், நீ மரியாதை கொடு. எது? வடமாலை போடுற அம்மா மரியாதை கொடு அப்படிதாங்க. அப்படிதாங்க ஆம்பளைங்க எதுக்காவது ஒன்று லாய்க்க சார். வீடு பார்த்துக்க முடியுமா சார்? இந்த பெண்களை வந்து அம்மா வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அதெல்லாம் சும்மா ஒரு நாள் தான். அடுத்த நாள் சாப்பாடு பசி எடுத்தால் தான் தெரியும் அது அருமை. ஒரு ஒழுங்கு கிடையாது. ஒரு நாள் ஜாலியாக இருக்கும். என்ன டவல் எடுத்து கொடியில் போடுங்க, இதை எடுத்து அங்கே வைங்க, பேஸ்ட் எடுத்து அங்கே வைங்க, ஒரு குரல் கேட்காது. ஏன்னா நம்ம ஆளுங்க லுங்கி அழுத்தானா அதை எடுத்து கொடியில் கூட போட மாட்டான். அந்த ரவுண்டு அப்படியே இருக்கும், அப்படியே வெளில போவான். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு அவனே ரவுண்டுக்குள்ளே வந்து அப்படியே இழுத்து போட்டுவான்.
நம்ம என்னைக்கு ஒழுங்காக இருந்திருக்கோம்? இல்லை. ஆமாங்க, ரிமோட் கண்ட்ரோல் ஒரு ஆம்பளை கிட்ட கொடுத்து பாருங்க, ஒரு சேனல் 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க. காலையில் ஒரு சேனல் போட்டுடுச்சிங்கன்னா அந்த ஆன்மீக கதையில் ஆரம்பித்து நைட்டு எல்லா சீரியலும் முடிச்சு சேனல்காரனே போய் தூங்குமா போவான்னு சொல்கிற வரையும் பார்த்துட்டு பொறுமத்தின் இலக்கணம் அவங்க தான் சார். பொம்பளை ஒரு புருஷன் குடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சிங்க, வீட்டில் சொல்ல முடியாது தெரியுமா, வெளியில் சொல்ல முடியுமா எங்கள் புருஷன் குடிக்கிறாருன்னு? அவமானம், எவ்வளோ நெருக்கடி, பார்க்குறவங்களாம் நம்மளை கேள்வி கேட்பாங்களேன்னு. அன்றைக்கி ஒரு பொண்ணு பையன் கேட்குறான், யார் அவங்க தம்பி, அக்கா மாமா குடிப்பாராக்கா அப்படின்னா, இவன் பக்குன்னு ஆயிடுச்சு, குடிக்கிறான். ஆனால் அம்மா வீட்டுக்கு சொல்ல முடியாது. இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸு நேற்று பாரில் பார்த்தேன், அவன் எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறான், அவனுங்க 50-100 பேர் அங்கங்கே பாரில் இருப்பானுங்க, அவனுங்க யாரோ பார்த்துட்டு இருக்கிறானுங்க. குடிப்பாராக்கான்னு இவன் பெருமையாக சொல்ல முடியுமாண்ணா? உங்கள் மாமா யார் தெரியுமாடா, 6 ரவுண்டு அடித்தாலும் அசங்காமல் வருவார். அதான் சொல்ல முடியுமா? இல்லைடா என்னைக்காவது ஒரு நாள்டா ஃபங்க்ஷன்டா. கஷ்டங்க, நெருக்கடியை எவ்வளோ சமாளிக்கிறா பாருங்க சார். ஒரு பொண்ணு வேலைக்கு போன பொண்ணுங்க, அதுக்கு என்ன பண்ணிட்டான் கம்பெனியில் இந்த மாதம் இந்த வருஷம் மார்ச் 8ஆம் தேதி பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்துட்டான். யார்? கம்பெனிக்காரன். அது பெஸ்ட்டு விமனா இல்லையான்றது அடுத்த விஷயம். அவன் ரொட்டேஷனில் இருக்கிற பொம்பளைக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று கொடுக்குறான். ஆமாம், 40 பொம்பளை இருக்குது. ஒன்று வாங்கிச்சுன்னா 2வது வாட்டி ரவுண்டில் வர்றதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடும். அந்த பொண்ணுக்கு கிடச்சிருச்சு, ஏதோ கிடச்சிருச்சு. வீட்டுக்கு எத்தும் போது அந்த மாமியார் வைக்கக்கூடாது இருந்து, ஏன் இவன் கொடுத்தானே அவார்டோடு என்ன பண்ணிட்டான், ஒரு புத்தர் சிலையை கொடுத்துட்டான். அது எத்தும் போச்சு. மாமியார் சொல்லுது புத்தர் சிலை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு தகராறு. எந்த விதமான உயர்வை அடைய வேண்டும் என்றாலும் கூட மாமியார் வீட்டில் சிக்கல், பெற்றோர் வீட்டில் சிக்கல். ஆனால் ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்குறாங்க சார். நம்மளால ஆஃபீஸுக்கு வந்தவொடனே கேண்டீன் போய் சிகரெட் குடிக்கிறவன். ப்ரொமோஷன் பொம்பளை வாங்கினா பார்த்தியா, நான் சொல்ல ஜிஎம்மு பொம்பளை பொறுக்கின்னு ப்ரொமோஷன் அது கொடுத்துக்குறான் பார். டே ப்ரொமோஷன் வேலையை பார்த்து கொடுக்கலடா, லிப்ஸ்டிக்கை பார்த்து கொடுக்குறானுங்க இப்போ இதெல்லாம். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல, பொறுமைசாலிகள். பெண்கள் இல்லை என்றால் வீடு வீடாக இருக்காது. பெண்கள் தான் வீட்டின் கண்கள் அல்ல, நாட்டின் கண்கள். எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரி மனசு உள்ளே போட்டுட்டு முகத்தை மலர்ந்து வச்சுக்கிறது. இவன் அப்படி கிடையாது. ஆம்பளை நெருக்கடியே இல்லைனாலும் ஒவ்வொன்றுவான். வீட்டில் யாராவது வந்து சார் எவ்வளோ நெருக்கடிங்க, நீ ஃப்ரீயாக இருக்கிற வீட்டில் ஆஃப்டர் சார் போட்டுன்னு பனியன் கூட போடாமல், அந்த அம்மா சாதாரணமாக ஹவுஸ் கோட் போட்டால் கூட காலிங் பில் அடிச்சுட்டு வச்சிங்களேன், இவன் போய் திறக்க மாட்டான். யார் பாரு அப்படின்வான். இவர் சோப்பாவில் உட்காந்துப்பார், யார் பாரு. அந்த அம்மா சில பேர் அது கூட சொல்ல மாட்டான் சார், மூஞ்சி மட்டும் காப்பான் அப்படின்வான். அதான் போய் பார்க்குறது. அந்த நெருக்கடியில் கூட வீட்டில் கூட ஃப்ரீயாக இருக்காது. அதே ட்ரெஸ்ஸில் எப்படி போய் கதவு திறக்குதுன்னு ஒரு துப்பட்டாவது அவசரமாக போட்டு போய் கதவு திறக்கும். அந்த அளவு நெருக்கடியிலேயே இருந்தது. ஆனால் ஆம்பளைக்கு அந்த கவலை கிடையாது. சில பேர் பார்க்குறாங்க, நீங்கள் கோயம்புத்தூர்லங்க எங்கே தான் எது போட்டுன்னு வருது இல்லை, பர்முடாஸ் போட்டுன்னு வரான். 60 வயசால் 6 அடி இருக்கிறான், பர்முடாஸ் போட்டு தொடன்னு வந்துட்டு அப்பர் பர்த்துக்கு அப்படியே ஏறிப்படுகிறான் லூஸு. ஏன்னா எதுன்னு இல்லை. பெண்கள் அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் ரிசப்ஷன் வேலைக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர்களை ஏன் பெண்கள் எடுக்கிறாங்க தெரியுமா? டீசென்ட்டு, கம்மி சம்பளம் வந்தாலும் போகும்போது நல்லா போகும். இவன் 3 நாள் முள்ளு தாடியோடு போய் வந்து அலோனுவான். அதனால் ஆம்பளை ரிசப்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி துக்கத்தை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு முகமலர்ச்சியோடு இருப்பவர்கள் பெண்கள். சங்கடங்களை சாதனைகளாக மாற்றுவது பெண்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.